அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் எல்லாருமே நல்லாயிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்குமே ரமதான் கரீம். ரமதான் ஆரம்பிச்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப வச்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இன்றைக்கான வீடியோ வந்து ரொம்ப நாளாக நம்மளோட சேனலில் போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ரிஹான் குட்டியோட வீடியோ தான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரிஹானுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மந்த் ஆயிடுச்சு. நான் ஒரு 6 மந்த்தில் தான் ரிஹானோட வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். ஆனால் என்னோடய ஃபேமிலியில் வந்து எல்லாரும் இப்போயே போடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால இந்த ஒரு வீடியோ எடிட் பண்ணி உங்களுக்காக நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாகவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் நிறையா கிளிப்ஸ்லாம் எடுத்திருந்தேன். ஸ்டார்டிங்லேருந்தே நிறையா கிளிப்ஸ்லாம் எடுத்திருந்தேன். அது எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நீங்கள் இப்போ பார்க்குற கிளிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிஹான் பிறந்தப்போ ஹாஸ்பிட்டலில் எடுத்த கிளிப்ஸ் தான். என்னோடய ஹஸ்பண்ட் எடுத்திருந்தாங்க. ஆரம்பத்துலேருந்தே ரிஹானோட கிளிப்ஸ் எல்லாமே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதனால் இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் எடுத்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரிஹானை வாங்கினது எங்கள் அம்மா தான். ரிஹான் பிறந்தப்போ இப்படி தான் இருந்தான். இந்த ஆரஞ்சு கலர் டவலுக்கு பின்னாடி ஒரு சென்டிமெண்ட்டே இருக்குது. என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும். என்னோடய சேனலில் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்குறவங்களுக்கு தெரியும். என்னோடய டெலிவரி ப்ரிப்ரேஷன் வீடியோஸில் போட்டிருப்பேன். இஷானை ஃபஸ்ட்டு பிறந்தப்போ இந்த ஒரு டவலில் தான் வாங்கினோம். ஸோ அடுத்த பேபி பிறக்கிறப்ப இதே டவலில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ், அதே மாதிரி ரிஹானையுமே இந்த ஒரு டவலில் வாங்கிட்டேன். ரிஹான் பிறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த 40 டேஸ்க்குள்ளே நான் அதிகமாக ஃபோட்டோஸோ கிளிப்ஸோ எதுவுமே எடுக்கலை. அந்த 40 டேஸ்க்குள்ளே அதிகமாக எடுக்கக்கூடாது ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் வந்து கண்டுபட்டுரும் பேபிக்கு. அதனால் வந்து நான் அதிகமாக ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலை. சும்மா சில கிளிப்ஸ்லாம் எடுத்திருந்தேன். அது எல்லாமே ஃபோட்டோஸாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அண்ட் இப்போ நம்ம ரிஹான் குட்டி எப்படி இருக்காங்கங்கிறத பார்ப்போம் வாங்க. ரிஹான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாகவே சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் வந்து ஒரு சிரித்த ஃபேஸாகவே இருப்பான் எப்போவுமே. அதிகமாக அழுவலாம் மாட்டான், அந்த தொல்லை பண்ணலாம் மாட்டான். அந்த மாதிரி பிள்ளைலாம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம அவனை கிராஸ் பண்ணி போனாலே போதும், நல்லா சிரிக்க ஆரம்பிச்சிடுவான். இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹேபிட் வந்து அதிகமாகவே செய்கிறான். அது என்னங்கிறத நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அந்த கிளிப் தான் வரும் பாருங்கள். என்ன செய்கிறான்னா அப்படியே கத்திக்கிட்டு ஒரு மாதிரி சவுண்டு போட்டுக்கிட்டு இதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இது செய்கிறப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கான் அவன். இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குள்ள இதை அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கான் அடிக்கடி. அதை செய்கிறப்போ வந்து நல்லா அழகாக இருந்தான். அதனால தான் இந்த வீடியோவில் நான் வந்து இதை ஆட் பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிஹான் குட்டிக்கு வந்து செகண்ட் டைம் மொட்டை போடுறப்ப எடுத்த கிளிப்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் மொட்டை போடுறப்போ வந்து நான் கிளிப்ஸ் எடுக்கலை. ஏன்னா வந்து அப்போ அழுதுகிட்டே இருந்தான். தலைலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லையா, ரொம்ப கேர்ஃபுல்லாக பேபியை பிடிச்சிக்கணும். அண்ட் அழுதுகிட்டே இருக்கப்போ நான் வீடியோ எடுக்கிறதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் வந்து நான் கிளிப்ஸ் எடுக்கலை. அண்ட் இப்போ மொட்டை போடுறப்போ பார்த்தீங்கன்னா சார் வந்து நல்லா சிரிச்சுக்கிட்டு ஜாலியாகவே இருந்தார். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஜஸ்ட்டு நம்ம ஃபேஸ் பார்த்தாலே சிரிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு. ஸோ நல்லா விளையாட்டு காமிச்சோம், சிரிச்சுக்கிட்டே இருந்தான், சுத்தமாக அழுகவே இல்லை, ஈஸியாக மொட்டை போட்டாச்சு. அண்ட் இவனுக்கு முடி பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி மட்டும்தான் இருக்கும், பின்னாடி இருக்கவே இருக்காது. ஏன் அப்படி வளருதுன்னு தெரில. ஜஸ்ட் ஒரு பெற மாதிரி தான் எல்லா பேபிக்கும் இருக்கும். ஆனால் இவனுக்கு வந்து சுத்தமாக பின்னாடி முடியே இல்லை. நான் எல்லாட்டையுமே கேட்டேன், மொட்டை போட போட வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபஸ்ட் டைம் அவனுக்கு முடி எடுத்தது பார்த்திங்கன்னா பிறந்தப்பே எடுத்துட்டோம். ஒரு 10 டேஸ்க்குள்ளேயே எடுத்துட்டோம். அந்த த்ரீ மந்த் கேப்பில் வந்து நான் சுத்தமாக அவனுக்கு முடி எடுக்கவே இல்லை. ஏன்னா வின்டர் சீசன் இல்லையா, சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் முடி எடுக்கலை. இப்போ தான் செகண்ட் டைம் நான் முடி எடுக்கிறேன்.
இந்த சம்மருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடிக்கடி முடி எடுத்துடணும். அப்போ தான் முடி கரெக்டாக வளரும்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா பார்ப்போம் முடி எப்படி வளருதுன்னு. இந்த டைமும் அதே மாதிரி வளருமா என்னங்கிறது தெரியலை. கடைசியாக முடி எடுத்ததும் ரிஹான் குட்டியோட ஃபேஸ் வந்து இப்போ இப்படி தான் இருக்குது. இந்த கிளிப்ஸ் வந்து நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்தது. இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணது இப்போ 1 வீக் தான் ஆகுது. நான் இப்போ தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இதே மாதிரி தான் இப்போயுமே இருக்கான். அண்ட் இதுக்கப்புறம் வந்து நாங்கள் முடி எடுத்ததும் கொஞ்சம் வெளியில் போகலான்னு பிளான் இருந்துச்சு. அப்போ கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாமே உங்களுக்காக எடுத்திருந்தேன். அவங்க டேடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள் பேபி பிறக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஆனால் வந்து செகண்ட் டைமே பாய் பேபி பிறந்துச்சு. இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பேபி தானே, எதுவாக இருந்தாலும் நல்லா அட்டாச்சாக தான் இருக்காங்க. இஷானை விட இவன்ட்டு ரொம்ப அட்டாச்சாக தான் இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். நான் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆவாங்களோ அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப அதிகமான கிளிப்ஸ்லாம் நான் எடுக்கலை. ரொம்ப கம்மியான கிளிப்ஸ்லாம் எடுத்திருப்பேன். வீடியோவே ஒரு 6 மினிட்ஸ்க்குள்ளே அப்படி தான் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் வர வீடியோஸில் எல்லாமே ரிஹானோட கிளிப்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறேன். அவனோட அப்டேட்ஸும் நான் கொடுக்குறேன். அண்ட் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஏன்னா என்னோடய ஃபோட்டோஸ், என் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருப்பேன். அண்ட் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரிஹான் குட்டி எப்படி இருந்தாருன்னு சொல்லுங்கள். இனிமேல் வர வீடியோஸில் நிறைய இஃப்தார் ரெசிபிஸ் எல்லாமே வரும். அதை மறக்காமல் பார்க்கணுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் திரும்பவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.